இதுல ராணுவத்தினருக்கு என்னெல்லாம் சலுகைகள் மத்திய அரசு கொடுக்குதோ அதே மாதிரி துணை ராணுவமாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இத்தனை பேருடைய உயிர் இன்னைக்கு பிறஞ்ச நாள்ல இன்னைக்கு முன்னிறுத்தி இன்னைக்கு ஒன்னா கூடி இருக்கிறீங்க. இது அரசு ராணுவம் துணை ராணுவம் பிரிக்கிறதே எனக்கு அதன் உடன்பாடு இல்லை. ஏன்னா 2 பேர் கையிலயும் துப்பாக்கி இருக்கு. ராணுவத்து கையிலயும் துப்பாக்கி இருக்குது, துணை ராணுவ கையிலயும் துப்பாக்கி இருக்குது. இல்ல ராணுவத்து கையில துப்பாக்கி உங்க கையில கட்டாயமா கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நீங்க 2 பேர் கையிலயும் துப்பாக்கி தான் இருக்குது. அப்படி 2 பேருமே உயிரை துச்சமா நினைச்சு பணியாற்றக்கூடிய வீரர்கள் தான். ராணுவ வீரர்களும் சரி, துணை ராணுவ வீரர்களும் சரி. இப்ப புல்லுமா அந்த நிகழ்வுல இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. நாங்க துணை ராணுவம், நாங்க சண்டை போட மாட்டோம், ராணுவத்தை முன்னிறுத்தி போரிடுங்கள் என்று சொன்னா இன்னைக்கு இத்தனை உயிர் பிரிஞ்சிருக்காது. அது சொல்லலையா அவங்க இல்லையா? ராணுவத்தை முன்னிறுத்தி மட்டும் நீங்க போரிடுங்க, எங்களை நாங்க துணை ராணுவம், நாங்க பஸ் ஸ்டாண்டு காவல் நிலையத்திலையும் ரயில் நிலையத்தை காக்கிறதுலயும் விமான நிலையத்தை அதை காக்கிறதுலயும் நாங்க அந்த பணியை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி இந்த உயிர் நீத்த வீரர்கள் சொல்லல. தன் உயிரை துச்சமா மதிச்சு அந்த நிகழ்வுல தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாங்க. அதனால அரசு என்ன பண்ணணும்னா ராணுவம் துணை ராணுவம் சொல்லி இந்த பிரித்து பார்ப்பதை தவிர்க்கணும். இப்ப வெளியில கூட சொன்னாங்க, தம்பிக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ராணுவத்தினருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு கொடுக்கல. உண்மையிலே எனக்கு எல்லாம் தெரியாது. இது ராணுவத்துக்கு ஒரு சலுகை, துணை ராணுவத்துக்கு ஒரு சலுகைன்ற விஷயம் இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல உண்மையில எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் நேதாஜியுடைய ஃபாலோவர். நானு நம்முடைய தேசம் அடிமையாக இருந்த போது இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஒரு கையில் துப்பாக்கியும் மறுகையில் பாயும் புலிக்கொடியை பிடித்து பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்தாக்குதல் நடத்தி அடித்து விரட்டி நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர், வங்களத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பள்ளிகள்ல எங்க குழந்தைகளுக்கு கேந்திர வித்யா பள்ளியில இடம் இல்ல, ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் கேந்திர வித்யாலயம் இடம் கொடுக்கறாங்க. உண்மைதானே அது? அதெல்லாம் கேட்கறப்ப சங்கடமா இருக்கு. சோ 2 பேரையும் ஒரே 2 கண்களாக மத்திய அரசு பார்த்து 2 பேருக்குமே சரிசமமான சலுகையை இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம், மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதில் கொண்டு ராணுவத்தினருக்கும் துணை ராணுவத்திற்கும் சரியான அவர்களுக்கு உண்டான சலுகைகளை பிரிக்க வேண்டாம், சலுகைகள் வழங்குவதில் பிரித்து பார்க்க வேண்டாம் என்பதை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். அதேபோன்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மத்திய அரசு செய்தோ மாநில அரசு செய்தோ அதை விட்டுருங்க, உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா மருத்துவ சம்பந்தமா துணை ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இல்ல துணை ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2 விஷயத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், கல்வி, மருத்துவம், இந்த 2 விஷயத்திலும் எது போன்ற உதவி வேண்டும்னாலும் எப்பனாலும் நீங்க கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து இருக்காங்க, நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க. 24 மணி நேரத்துல எப்பனாலும் அவங்க வீட்டு கதவு தட்டி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்ன உதவினாலும் செஞ்சு கொடுப்பாங்க என்பதை எடுத்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.